லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்திலிருந்து இந்த நாளில் நாம் பார்த்து கூடிய விரைவில் இதையும் ஏற்கனவே நாம் சொன்னது போல முதல் 4 சுவிசேஷ புஸ்தகங்களில் நாம் நேரத்தை செலவிடாதபடிக்கு கூடுமான அளவிற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தை நாம் ஆழமாக நாம் பார்த்தோம். மார்க்கு, லூக்கா, யோவான் அதில் உள்ள பொதுவாக சொல்லப்பட்ட காரியங்களை தவிர்த்து முக்கியமாய் இப்பொழுது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்களை மாத்திரம் மேலோட்டமாக பார்த்து நாம் கடந்து செல்ல வேண்டியதாக இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷத்தை அப்படியாக வேகமாக நாம் முடித்தோம். இப்பொழுது லூக்காவுக்குள்ளாய் கடந்து வந்திருக்கிறோம். லூக்கா எழுதினதான சுவிசேஷ புஸ்தகம் எழுதப்பட்ட காலகட்டங்கள் 70வது ஆண்டுக்கு முன்னதாக, இயேசு கிறிஸ்து பிறந்து 70வது ஆண்டுகளுக்கு 70 AD என்று சொல்லப்படுகிறது. ப்ரையர் டு 70 AD, 70 ஆண்டுகளுக்கு முன்னதாக எழுதப்பட்ட காலகட்டங்கள். இது 42வது புஸ்தகம், வேதாகமத்திலே 42வது புஸ்தகம், புதிய ஏற்பாட்டிலே இது 3வது புஸ்தகம் என்று சொல்லி பார்க்கிறோம். மொத்தம் 24 அதிகாரங்கள் கொண்ட ஒரு லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். 24 அதிகாரங்கள் கொண்டது. வசனங்கள் 1151, 1151 வர்சஸ் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் ஒரு யூதனாலே யாருக்கு எழுதப்பட்டது? ரோமர்களுக்கு எழுதப்பட்டது. மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் ஒரு யூதர்னாலே யூதரை குறித்து யூதர்களுக்கு எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். எதன் அடிப்படையில் அப்படி வைத்திருக்கிறார்கள், அதனுடைய சாராம்சம் என்ன, அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன என்று சொல்லி நாம் ஒவ்வொரு புஸ்தகங்களையும் நாம் பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷமானது ஒரு புறஜாதியானாலே கிரேக்கர்களுக்கு எழுதப்பட்டது. புறஜாதியார்னாலே லூக்கா இந்த சீஷனானவர் ஒரு புறஜாதியான். அவர் தியோப்பிலுவே என்கிற ஒரு மனிதருக்கு, அவர் ஒரு ரோம அதிகாரி, ரோம அரசாங்கத்தில் இருக்கிற ஒரு கிரேக்கர், ரோம அரசாங்கத்திலே உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர், அவருக்கு எழுதப்பட்ட ஒரு காரியம். அவருக்கு மாத்திரமல்ல, தியோப்பிலுவே என்று சொல்லுவது தேவனுக்கு பயந்தவன் என்ற ஒரு அர்த்தம். தேவனுக்கு பயந்தவன். அப்போ தேவனுக்கு பயந்த ஜனங்களுக்கு எழுதப்பட்ட ஒரு அதிகாரமாக, ஒரு புஸ்தகமாக நாம் அதை பார்க்க முடியும். ஒரு புறஜாதியான் கிரேக்கருக்கு எழுதின ஒரு புஸ்தகம் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். இதனுடைய கீ வேர்டு என்ன என்று சொன்னால், ஜீசஸ் த சன் ஆஃப் மேன். ஜீசஸ் த சன் ஆஃப் மேன், அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரன் என்கிற ஒரு தீமை இதில் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரன். மத்தேயு இயேசு கிறிஸ்து ஒரு ராஜா என்ற ஒரு தீமில் எழுதினதை நாம் பார்க்க முடிகிறது. மார்க்கு இயேசு கிறிஸ்து ஒரு சர்வன்ட், ஒரு ஊழியக்காரன் என்கிற ஒரு தீமை நாம் பார்த்தோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரன் என்கிற அந்த தீமை நாம் இதை கவனிக்க முடியும். இதில் 2 திறவுகோல் வசனங்கள், 2 கீ பேசேஜஸ். லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 3-4 வசனங்கள் முதலாவது கீ பேசேஜ் என்று சொல்ல முடியும். வாசிக்கலாம். இரண்டாவது கீ பேசேஜ் 19வது அதிகாரம் 10வது வசனம், 19 verse 10. சரி, முதலாவது கீ பேசேஜ் என்ன சொல்லுகிறது? ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று. அதாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்டது வெறுமையாய் கேள்விப்பட்ட காரியங்களை மாத்திரம் எழுதுவதற்காக அல்ல. கேள்விப்பட்ட காரியத்தை திட்டமாய் விசாரித்து ஆராய்ந்து அறிந்து அதை ஜனங்களுக்கு, இந்த தெயோப்பிலு என்கிற மனுஷன் அல்லது தெயோப்பிலுவை போல இருக்கக்கூடிய தேவனுக்கு பயந்த மனிதர்களுக்கு திட்டமாய் அறிந்த காரியங்களை எழுத வேண்டும் என்று சொல்லி அவர் எழுதி வைத்த ஒரு புஸ்தகம். அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கிறேன். ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும். என்ன சொல்ல வரார்? இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்த ஒரு மனுஷன் அல்ல இவர். லூக்கா எழுதின சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்து அவர் செய்த காரியங்களை அறிந்து அதை எழுதின புஸ்தகம் அல்ல இது. மத்தேயுவை போல கிடையாது. மத்தேயு ஒரு அப்போஸ்தலர், மார்க்கு ஒரு அப்போஸ்தலன் கிடையாது, லூக்காவும் ஒரு அப்போஸ்தலன் கிடையாது. மார்க்கு யாரோடு சேர்ந்து ஊழியம் செய்து கேட்ட வசனங்கள் எழுதினார்?
பேதுருவோடு இருந்த பொழுது இருந்ததான காரியங்களை கேட்டு அவர் சொன்ன விஷயங்களை அறிந்து எழுதின மனுஷன் இந்த மார்க்கு எழுதின சுவிசேஷ புஸ்தகம். லூக்காவோ அப்போஸ்தலனாகிய பவுலோடு சேர்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேள்விப்பட்ட காரியங்கள், மற்ற அப்போஸ்தலரோடு இருந்த காரியங்களை கேட்டு அதை விசாரித்து அறிந்து திட்டமாய் புரிந்து ஆராய்ந்து அறிந்து எழுதி வைக்கப்பட்ட ஒரு புஸ்தகம். அவைகளை ஒழுங்காய் உமக்கு எழுதுவது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்று சொல்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷமானது இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து ஊழியம் செய்த ஒரு மனுஷன் அல்ல, இயேசு கிறிஸ்துவோடு சேர்ந்து அறிந்து கொண்ட ஒரு காரியத்தை எழுதி வைப்பதல்ல, பவுலோடு சேர்ந்து ஊழியத்திலே இருந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவை குறித்து கேட்டதான காரியங்களை வைத்து அதை ஆராய்ந்து அறிந்து திட்டமாய் வைத்து அதை புரிந்து எழுதி வைத்த ஒரு புஸ்தகம் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம். ஆகவேதான் இதில் மற்ற 3 புஸ்தகங்களை காட்டிலும் இதில் ஆழமான காரியத்தை, திட்டமான காரியத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். மிகவும் திட்டமான தெளிவான காரியம் என்னென்ன என்பதை நாம் கீழே பார்க்கலாம். முதலாவது கீ வேர்ஸ், 1வது அதிகாரம் 3-4. 2வது கீ பேசேஜ் 19வது அதிகாரம் 10வது வசனம். இழந்து போனதை, அதில் ஒன்று தீம் என்ன பாருங்க. 19வது அதிகாரம் 10வது வசனம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். இழந்து போனது, காணாமல் போனது, தொலைக்கப்பட்ட காரியங்கள், இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கட்டும், புறஜாதியாராக இருக்கட்டும், ஆதாமை உருவாக்கும் பொழுது இஸ்ரவேல் கிடையாது, ஆதாமை உருவாக்கும் பொழுது புறஜாதியான் கிடையாது, ஆதாமை உருவாக்கும் பொழுது வித்தியாசமான ஒரு கோட்பாடு கிடையாது. அவர் தேவனுடைய மனுஷனாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவன் தன்னுடைய கரமாக உருவாக்கப்பட்ட ஒரு மனிதனை ஆதாமை உருவாக்கினார். ஆனால் பிசாசானவன் அதை குலைத்து போட்டு அது பிரிவினைகள் உண்டு பண்ணும் பொழுது தேவன் தனக்கென்று ஒரு ஜனத்தை ஏற்படுத்தினார். அது இஸ்ரவேலாய் மாறினது, தேவனுடைய ஜனமாய் மாறினது. அப்போ மற்ற ஜனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து உருவாக்கவில்லையா, மற்ற ஜனங்கள் எல்லாம் தேவன் உருவாக்கவில்லையா என்று பார்க்கும் பொழுது அவர்களும் உருவாக்கப்பட்டவர்கள் தான், தள்ளப்பட்ட ஜனங்களும் உருவாக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் அவர்களை மறுபடியும் சேர்க்க வேண்டும் என்று சொல்லி தேவன் ஏற்படுத்தின தீர்மானம். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்ட பொழுதிலும், தன்னுடைய ஜனங்கள் என்று சொல்லப்பட்ட பொழுதிலும், எவ்வளவுதான் அவர்கள் தவறு செய்திருந்த பொழுதிலும், தேவன் அவர்கள் நேசித்திருந்த பொழுதிலும் இந்த ஜனங்கள் மீறி போனார்கள். ஆகவே அவர்களையும் திரும்பவும் சேர்க்க வேண்டும் என்கிற நோக்கம் தேவனுடைய நோக்கமாக இருந்தது. இயேசு கிறிஸ்து உலகத்தில் கடந்து வருவதற்கு இது காரணமாக இருக்கிறது. இழந்து போனதை தேடவும், விடுபட்டு போனதை மறுபடியும் சேர்க்கவும், இழந்து போன ஜனங்களை தன்னோடு சேர்த்து கொள்ளவும் இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை இருப்பதை இதை சுட்டி காட்டுகிறது. இதில் கீ சாப்டர், முக்கியமான சாப்டர் என்று பார்க்கும் பொழுது 15வது அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம், இது ஒரு கீ சாப்டர் என்று பார்க்கிறோம். ஏன் இது கீ சாப்டர் என்று பார்த்தீர்கள், 3 மெயின் தீம் அதில் வருகிறது. முதலாவது தீம் எது, காணாமல் போன கண்டுபிடிப்பை இயேசு கிறிஸ்து பிடிப்பதற்காக வருகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படிப்பட்ட தீம் 3 தீம் இதில் வருகிறது. முதலாவது தீம் என்ன சொன்னால், இழந்து போன ஆடு, காணாமற் போன ஆடு, காணாமற் போன ஆட்டை நான் பிடிக்க வருகிறேன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். 4வது வசனம் இப்படி சொல்கிறது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாய் இருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்தில் விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ. 99 ஆடுகள் இருந்தாலும் அது முக்கியமல்ல, ஒரே ஒரு ஆடு இழந்து போனது, அதையும் நான் கண்டுபிடிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கம். எந்த ஒரு ஆடும் வீணாய் போய்விடக்கூடாது, எல்லா ஆடும் என்னுடைய ஆடு. கண்டுபிடித்ததுக்கு பின்பதாக, தேடி பிடித்ததுக்கு பின்பதாக, நீ என்னுடைய ஆடு என்று சொல்லி தொழுவத்தில் கொண்டு வைத்ததுக்கு பின்பதாகவும் அது மீறி போகும் பொழுது அது பிசாசுக்கென்று ஒப்பு கொடுக்கப்படுகிற ஒரு காரியம். ஆனால் வராத பட்சத்தில், சுவிசேஷம் கேட்கப்படாத பட்சத்தில், சுவிசேஷம் அறிவிக்கப்படாத பட்சத்தில், சிறு குழந்தையிலிருந்து தேவனுடைய பிள்ளை என்று சொல்லப்பட்ட பொழுதிலும், வளரும் பொழுது, வாலிப பிராயத்தில் வரும் பொழுது, தன்னுடைய நோக்கத்துக்கு அது செவி கொடுத்து அது கடந்து சென்று காணாமல் போகும் பொழுது அதை மறுபடியுமாய் சேர்க்க வேண்டியது மற்ற ஆடுகளுடைய கடமையாக இருக்கிறது. மறுபடியுமாய் சேர்க்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. அது வந்த பொழுதோ அதை கண்டுபிடிக்க வேண்டியது தேவனுடைய கடமை. அதை நாம் ஒரு கருவியாக உபயோகப்படுத்துகிறார். காணாமற் போன ஆடுகளை கண்டுபிடிக்கிற வேண்டிய முதலாவது தீம் அதிலே பார்க்கிறோம். 2வது தீம் பார்க்கும் பொழுது காணாமல் போன ஒரு காசு. 8வது வசனம், அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ.
காணாமற் போன காசு, அதை அதில் நாம் பார்க்க முடியும். மூன்றாவதாக காணாமற் போன ஒரு மனுஷன், அவன் நாம் சொல்லுவது இந்த இளைய குமாரன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இளைய மகன் தூரமாய் போகிறான், மறுபடியுமாய் அவன் திரும்ப வருகிறான். கெட்ட குமாரன் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம், ப்ராடிகல் சன் என்று. இந்த காணாமல் போன ஒரு மகன், காணாமல் போன ஆடு, காணாமல் போன ஒரு வெள்ளிக்காசு, காணாமல் போன ஒரு மகன், இந்த மூன்றையும் இந்த அதிகாரத்தில் நாம் பார்க்க முடிகிறது. அது அவருடைய மெயின் தீம். லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகத்தில் இந்த 15வது அதிகாரம் ஒரு மெயின் தீமை ஒரு ஸ்டாம்ப் பண்ணுகிறார், முக்கியமான ஒரு சாப்டரை அதில் கொண்டு வருகிறார். அது ஆகவே இந்த அதிகாரம், இந்த முழு புஸ்தகத்திற்கு 15வது அதிகாரம் கீ சாப்டர் என்று அதை வல்லுநர்கள் குறிக்கிறார்கள். இதில் உள்ள ஆப்சர்வேஷன்ஸ், இதில் உள்ள கண்ணோட்டம் என்னவா இருக்க முடியும்? முதலாவது அதிகாரம் 3-4 வசனத்தில் நாம் பார்த்த வசனத்தை போல இது ஒரு சாதாரணமாக எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் கிடையாது. ஆராய்ந்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம், திட்டமாய் விசாரித்து அறிந்த ஒரு புஸ்தகம், மேலோட்டமாய் கேட்கப்பட்ட ஒரு வார்த்தை மாத்திரமல்ல, அதை தீர்க்கமாய் உணர்ந்து எழுதின, ஆராய்ந்து அறிந்த ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. ஆகவே இவர் இயேசுவோடு இருந்த ஒரு நபர் அல்ல, அப்போஸ்தலர்களோடு சீஷரோடு சேர்ந்து ஊழியம் பார்த்து அதை அறிந்து அதை விசாரித்து அதை திட்டமாய் உணர்ந்து எழுதின ஒரு புஸ்தகம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது எழுதப்பட்டது யாருக்கு? ஒரு தெயோப்பிலுவே என்கிற ஒரு புஸ்தகம். முதலாவது வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது, மகா கணம் பொருந்திய தெயோப்பிலுவே, நாங்கள் முழு நிச்சயமாய் நம்புகிற சங்கதிகளை ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே. நன்றாக கவனிங்கள். ஆரம்பம் முதல் கண்ணார கண்டு வசனத்தை போதித்தவர்கள் எங்களுக்கு ஒப்புவித்தபடியே அவைகளை குறித்து சரித்திரம் எழுத அநேகம் பேர் ஏற்பட்டபடியினால் ஆதி முதல் எல்லாவற்றையும் திட்டமாய் விசாரித்து அறிந்த நானும் உமக்கு உபதேசிக்கப்பட்ட விசேஷங்களின் நிச்சயத்தை நீர் அறிய வேண்டும் என்று. அதாவது யாரோ ஒருவர் ஏற்கனவே, இந்த தெயோப்பிலு என்கிறவர் ஏற்கனவே இயேசு கிறிஸ்துவை குறித்து விசாரித்து அறிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏற்கனவே அறிந்திருக்கிற ஒரு மனுஷன் திட்டமாய் அவருக்கு சொல்லத்தக்கதாய் இந்த லூக்கா எழுதுகிறார். லூக்காவும் தெயோப்பிலுவுக்கும் ஒரு சம்பந்தம் இருந்திருக்க முடியும். ஆகவே அவருக்கு இதை திட்டமாய் நான் எழுதுகிறேன், நீர் ஏற்கனவே அறிந்திருக்கிற விஷயத்தை திட்டமாய் அறிய வேண்டும் என்று ஒழுங்காய் உமக்கு எழுதுகிறது எனக்கு நலமாய் தோன்றிற்று என்று சொல்கிறார். இதே புஸ்தகம், இதே தெயோப்பிலுவிற்கு இன்னொரு புஸ்தகத்தை எழுதியிருக்கிறது ஞாபகம் இருக்கிறதா? இதே தெயோப்பிலுவுக்கு இன்னொரு புஸ்தகம் எழுதப்பட்டது ஞாபகம் இருக்கா? அப்போஸ்தலர் நடபடிகள் 1வது வசனத்தை வாசிங்க. அடுத்தது வாசிங்க. முதலாவது பிரபந்தம் என்கிறது இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம். இது பார்ட் 1, புக் 1. புக் 1 என்பது லூக்கா, இரண்டாவது புக் 2 என்பது அப்போஸ்தலர் நடபடிகள். இது இரண்டையும் எழுதினது லூக்கா என்கிற ஒரு சீஷன். முதலாவது லூக்கா என்கிற சுவிசேஷ புஸ்தகத்தை அவர் எழுதுகிறார். இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு, அவர் பரத்துக்கு ஏறின வரைக்கும் உள்ள காரியங்களை முதலாவது பிரபந்தத்தில் அவர் எழுதுகிறார். இரண்டாவது பிரபந்தமானது அப்போஸ்தலருடைய நடபடிகளை குறித்து எழுதுகிறார். சுவிசேஷ புஸ்தகங்கள், இதனுடைய லிங்கை நீங்கள் பார்க்க முடியும். லூக்கா எழுதின சுவிசேஷம் முடியக்கூடிய சப்ஜெக்டும் அப்போஸ்தலர் நடபடிகள் தொடங்குகிற சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு லிங்கை வைத்திருப்பார். இதில் எங்கே முடிகிறதோ அதே முடிகிற சப்ஜெக்டை தொடங்கி அப்போஸ்தலர் நடபடிகளை அவர் தொடங்குவார். அப்போ அவர் எழுதுகிறது 2 புஸ்தகம். முதலாவது புஸ்தகம் லூக்கா, இரண்டாவது புஸ்தகம் அப்போஸ்தலர் நடபடிகள். இரண்டுமே தெயோப்பிலுவே என்கிற ஒரு நபர். தெயோப்பிலு என்கிற ஒரு நபர் அவர் யார் என்று சொன்னால், ரோம அரசாங்கத்தில் ஒரு கணம் பொருந்திய ஒரு உயர் அதிகாரி, கணம் பொருந்திய ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கக்கூடிய ஒரு உயர் அதிகாரி ஆகிய இந்த தெயோப்பிலு அவருக்கு எழுதுகிற ஒரு புஸ்தகம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்கும் பொழுது முதல் 3 அதிகாரங்கள் முழுவதுமாக இயேசு கிறிஸ்துவினுடைய ஆதி காலங்களை அவர் எழுதுகிறார். ஒரு சாதாரண விஷயம் அல்ல. மற்ற 4 புஸ்தகங்களை காட்டிலும் லூக்கா எழுதின சுவிசேஷ புஸ்தகம் மிக நீண்ட ஒரு புஸ்தகம். நிறைய கான்டெக்ஸ்ட் அல்லது சப்ஜெக்ட் உள்ள ஒரு புஸ்தகம். அநேக விஷயங்களை அடங்கின ஒரு புஸ்தகம். முதல் 3 அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய ஆதி வரலாறை குறித்து எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம் என்று சொல்லி பார்க்க முடியும். அவருடைய பிறப்புக்கு முன்னதாய் நடந்த காரியங்கள், என்னென்ன விஷயங்கள் நடந்தது என்று சொல்லி மிகவும் தெளிவாய் இயேசு கிறிஸ்துவினுடைய பூமியில் உள்ள ஊழியத்திற்கு கடந்து செல்வதற்கு முன்னதாய் நடந்த காரியங்கள்
தெளிவாய் இந்த லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நாம் பார்க்க முடியும். மார்க்குவில நாம் பார்க்கும் பொழுது நேரடியாக அவர் ஊழியத்துக்குள்ளே கடந்து வருவார். ஆனால் மத்தேயுவில பார்க்கும் பொழுது சில விஷயங்கள் யோவானை குறித்த அந்த காரியங்களை அங்கே பார்க்க முடியாது. ஜகரியா எலிசபெத்தை குறித்த காரியங்களை நாம் அங்கே பார்க்க முடியாது. எருசலேம் தேவாலயத்துக்கு 8ஆம் நாளிலே கொண்டு போன காரியங்களை நாம் பார்க்க முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட சின்ன சின்ன விஷயங்களை லூக்கா எழுதுகிறார். மத்தேயு எழுதும் பொழுது தாவீது வம்சத்திலிருந்து தான் அவருடைய வம்ச வரலாறு எழுதுகிறார். ஆனால் லூக்காவில் பார்க்கும் பொழுதோ ஆதாம் வரைக்கும் அவர் அந்த வம்சத்தை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். 3வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாம். பாருங்க, தேவனுடைய கையிலாலே உருவாக்கப்பட்ட ஆதாம் வரைக்கும் இயேசு கிறிஸ்துடைய வம்சத்தை அவர் வெளிப்படுத்துகிறதுல எவ்வளவு திட்டமாய் ஆராய்ந்து எழுதின ஒரு புஸ்தகம் இந்த லூக்காவா இருக்க முடியும். இங்குதான் நாம் பார்க்கலாம் ஜகரியாவினுடைய அந்த யோவானுடைய அப்பாவா இருக்கக்கூடிய ஜகரியாவினுடைய காலத்தை நாம் பார்க்க முடியும். தேவாலயத்தில் அவரிடத்தில் தூதன் வந்து சொன்னதும் அதை அவர் நம்பாமல் இருந்ததும், அவர் ஊமையாய் மாறினதும், பின்னதாக எலிசபெத்திடத்தில் வந்து சொல்லுவதும், எலிசபெத்திடத்தில் போய் மரியாள் போய் பேசுகிற அந்த காரியங்கள், அவர்கள் அங்கே 3 மாதம் தங்கின அந்த காரியங்கள், மற்றுமாக ஜகரியா என்று பெயர் எழுதலாம் என்று சொல்லி யோவானுக்கு அவர்கள் முற்படும் பொழுது அதை தடுத்து ஒரு ஸ்லேட்டை வாங்கி எழுதுகிறார். நீ வாசிங்க 60வது வசனம். பாருங்க, யோவான் தான் பெயர் வைக்கணும் என்று சொல்கிறார். அப்போ ஆனா என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து சகரியான்னு பெயர் வைக்கலன்னா அப்பா பேர் சகரியா பிள்ளை பேர் சகரியான்னு வைக்கலான்னு சொல்லி வைக்கும் பொழுது அவர்கள் சொன்னாங்க, இல்ல தாய் என்ன சொல்ல எலிசபெத் என்ன சொன்னாங்க, கூடாது யோவான்னு பெயர் வைக்கணும், யோவான் புது பெயரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவள்கிட்ட கேட்க வேணாம் அப்பாட்ட கேட்கலான்னு சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றார், யோவான்னு தான் எழுதணும். காரணம், இது சொல்லப்பட்ட ஒரு பெயரா இருந்தது. அதை விசுவாசித்த பொழுது, அந்த காரியம் நடந்த பொழுது அவனுடைய வாய் திறக்கப்பட்டது, அவனுடைய நாவும் கட்ட விழுக்கப்பட்டு தேவனை ஸ்தோத்திரித்து பேசினான் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சம்பவத்தை லூக்கா அவர் பதிப்பிடுவதை இதில் நாம் கவனிக்க முடியும். அடுத்த ஒரு சம்பவம், அங்கு நாம் லூக்காவில் ஒரு விசேஷமான ஒரு காரியத்தை பார்க்க முடிகிறது. இந்த 8வது நாள் சுத்திகரிப்பின் நாளாகிய அந்த 8வது நாளில் மரியாளையும் குழந்தையும் யோசேப்பு 3 பேரும் தேவாலயத்துக்கு கொண்டு போகிறார்கள். கொண்டு போகும் பொழுது அங்கு சிமியோன் காத்திருப்பதை அங்கு கவனிக்க முடியும். 2வது அதிகாரம் 34வது வசனத்தில் பார்க்கலாம். பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாளை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாக பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்துமாவும் ஒரு பட்டயம் உருவி போகும். அந்த சிமியோன் இந்த குழந்தையை பார்த்தவொன்னே கண்டுபிடிக்கிறாரு, வாங்கி தேவனை அவர் துதிப்பதை நாம் பார்க்க முடியும். 28வது வசனத்தை பாருங்க. அவன் அவரை தன் கைகளில் ஏந்தி கொண்டு தேவனை ஸ்தோத்தரித்து, ஆண்டவரே உமது வார்த்தையின்படி உமது அடியேனை இப்பொழுது சமாதானத்தோடு போக விடுகிறீர். புற ஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கும் முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய ரட்சணத்தை என் கண்கள் கண்டது என்றான். அப்போ எத்தனையோ குழந்தைகள் வந்து கொண்டிருக்கிறது, எத்தனையோ பிள்ளைகளை அவர்கள் தேவ ஆலயத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்த குழந்தையை பார்த்தோன்னே சிமியோனுக்கு உந்துதல் ஏற்படுகிறது. அந்த குழந்தையை வாங்கி இப்பொழுது சொல்கிறார், இது தேவனுடைய குழந்தை என்று சொல்லி. அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் அங்கு நடந்திருப்பதை மத்தேயுவோ மார்க்குவோ யோவானோ எழுதவில்லை, லூக்கா எழுதுகிறார்கள். அது முடிகிறது, கடந்து வருகிறார்கள். 37வது வசனத்தில் வேறொரு சம்பவம் நடக்கிறது. ஏறக்குறைய 84 வயதுள்ள அந்த விதவை தேவாலயத்தை விட்டு நீங்காமல் இரவும் பகலும் உபவாசித்து ஜெபம் பண்ணி ஆராதனை செய்து கொண்டிருந்தாள். அவளும் அந்நேரத்திலே வந்து நின்று கர்த்தரை புகழ்ந்து எருசலேமிலே மீட்பு உண்டாக காத்திருந்த யாவருக்கும் அவரை குறித்து பேசினாள். இந்த அன்னாளுடைய சம்பவமும் இங்கு நடக்கிறதை நாம் பார்க்கணும். இந்த விதவையினுடைய காரியத்தையும் இந்த இடத்துல நாம் பார்க்க முடிகிறதா இருக்கிறது. இவ்வளவு ஒரு ஆழமான காரியங்கள் இந்த மனுஷனுக்கு தெரிய வேண்டும். காரணம் விசுவாசம். இவர் தேவனுடைய குமாரன் என்கிற ஒரு காரியத்தை வெளிப்படுத்துவதற்கு இந்த சம்பவங்களை அவர் எழுதுவதை நாம் லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் பார்க்க முடிகிறது. திட்டமாய் விசாரித்து அறிந்து நடந்த ஒவ்வொரு சிறிய சிறிய சம்பவங்களையும் அவர் எழுதி வைக்கிறார். விசேஷமாக பார்க்கும் பொழுது யோவான் எப்படி வளர்கிறார், இயேசு கிறிஸ்து எப்படி வளர்கிறார். 1வது அதிகாரம் 80வது வசனத்தில் யோவான் வளர்ந்த சம்பவம் சொல்லப்படுகிறது. 2வது அதிகாரம் 52வது வசனம், அதாவது 1வது அதிகாரம் கடைசி வசனமும்
2வது அதிகாரம் கடைசி வசனம். 1வது அதிகாரம் கடைசி வசனம் யோவான் எப்படி வளர்ந்தார், 2வது அதிகாரம் கடைசி வசனம் இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார். 2 காரியம். 1வது அதிகாரம் என்ன சொல்கிறது? அந்த பிள்ளை வளர்ந்து ஆவியிலே பலம் கொண்டு இஸ்ரவேலுக்கு தன்னை காண்பிக்கும் நாள் வரைக்கும் வனாந்தரங்களிலே இருந்தான். 2வது அதிகாரம் கடைசி வசனம் இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷர் தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். 2 காரியத்தையும் அவர் சொல்லுகிற அந்த விசேஷத்தை நாம் பார்க்க முடியும். 3வது அதிகாரம் வரும்பொழுது யோவானுடைய ஊழிய நாட்களை அவர் எழுதுகிறார். பின்னதாக வம்ச வரலாறுகளை தொடங்கி ஆதாம் வரைக்கும் அவர் எழுதி முடிப்பதை நாம் 3வது அதிகாரத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த லூக்கா என்கிற மனிதர் இவர் ஒரு புறஜாதியார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்படியாக அவர் புறஜாதியாராய் இருக்க முடிகிறது? கொலோசியர் 4வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். சரி, என்ன சொல்றாரு பாருங்க. 278வது பக்கம் கொலோசியர் 4வது அதிகாரம் 10லிருந்து 14 வசனங்கள் முடிய நாம் வாசிக்கும் பொழுது சில காரியங்களே கவனிக்க முடியும். முதலாவது, அவர் அங்கே சொல்லுகிற அந்த விருத்த சேதனம் உள்ள ஜனங்கள் இவர்கள் மாத்திரம் அப்படிங்கிற ஒரு பகுதி. என்னோட கூட காவலில் இருக்கிற அரிஸ்தர்க்கு உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். பர்னபாவுக்கு இனத்தானாகிய மார்க்கும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். அடுத்தது 11வது வசனம், இஸ்து எண்ணப்பட்ட இயேசுவும் வாழ்த்துதல் சொல்லுகிறான். விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம் தேவனுடைய ராஜ்யத்தின் பொருட்டு என் உடன் வேலையாட்களாக இருந்து எனக்கு ஆறுதல் செய்து வந்தவர்கள். அடுத்தது 12வது வசனம், எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழிய காரணமாகிய இவன் நீங்களே தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை கொண்டிருக்க வேண்டும் என்று தன் ஜெபங்களை உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். இவன் உங்களுக்காகவும் லவோதிக்கேயருக்காகவும் ஏரோப்பிலியருக்காகவும் மிகுந்த ஜாக்கிரதையுள்ளவனாக இருக்கிறான் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கிறேன். முதலாவது மனுஷன் யாரு? எப்பாப்பிரா. அடுத்தது 13வது வசனத்தில் 14வது வசனம், பிரியமான வைத்தியனாகிய லூக்காவும் தேமாவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். இவர்கள் புறஜாதியார், அதாவது இஸ்ரவேல் அல்லாதவர்கள். இஸ்ரவேல் அல்லாதவர்கள் என்று சொன்னால் விருத்த சேதனம் இல்லாத ஜனங்கள். கிறிஸ்தவம் வந்ததுக்கு பின்னதாக, கிறிஸ்தவர்கள் என்று வந்ததுக்கு பின்னதாக விருத்த சேதனம் அங்கு அவசியப்படவில்லை. ஆகவே அவர்களுக்கு இஸ்ரவேலர் அல்ல, கிறிஸ்தவர்கள் என்ற புதிய பெயர். விருத்த சேதனம் இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாவிட்டாலும் அவர்களுக்கு அங்கு கவலை அல்ல. அப்போ அவர் அந்த இடத்துல சொல்லும் பொழுது தெளிவாக சொல்கிறார், விருத்த சேதனம் உள்ளவர்களில் இவர்கள் மாத்திரம்தான். விருத்த சேதனம் இல்லாதவர்கள் யாரெல்லாம்? எப்பாப்பிராவும் லூக்காவும் தேமாவும். அப்போ லூக்கா என்கிறவர் ஒரு புறஜாதியான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த புறஜாதியானா இருக்கக்கூடிய லூக்கா தெயோப்பிலு என்கிற ஒரு கிரேக்கருக்கு அவர் எழுதுகிறார். இந்த 2 புஸ்தகங்கள், லூக்கா எழுதின சுவிசேஷம், 2வது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள். இந்த லூக்காவை குறித்து வேதாமத்திலே 3 இடங்களில் மாத்திரம்தான் நாம் பார்க்க முடியும். லூக்காவை குறித்து வேதாமத்தில் only 3 times, 3 இடங்களில் மாத்திரம்தான் லூக்காவை குறித்து சொல்லப்படுகிறது. முதலாவது கொலோசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 14வது வசனத்தில் முதலாவது சொல்லப்படுகிறது. 2வது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனத்திலையும் பிலமோன் 24வது வசனத்திலையும் சொல்லப்படுகிறது. மொத்தம் 3 இடங்களில் மாத்திரம்தான் லூக்காவை குறித்து நாம் பார்க்க முடிகிறது. கொலோசியர் 4:14, 2 தீமோத்தேயு 4:1, பிலமோனுக்கு எழுதின புஸ்தகம் 1வது அதிகாரம் ஒரே அதிகாரம் தான் இருக்கிறது. 24வது வசனத்தில் நாம் அதை பார்க்க முடியும். அடுத்தபடியாக இந்த 3 இடங்களிலும், அதாவது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 1வது வசனம் அல்ல, 4வது அதிகாரம் 11வது வசனம். அங்க கவனிக்கும் பொழுது ஒரு விசேஷம் இருக்கிறது. அதாவது லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான், மார்க்குவை உன்னோட கூட்டி கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான் என்று சொல்லும் பொழுது இந்த அசோசியேட், அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பந்தம், ஒரு நெருக்கம் என்ன சூழ்நிலையிலும்
எந்த சூழ்நிலையிலும் லூக்கா பவுலை விட்டு பிரியாமல் அவர்களுக்குள்ள ஒரு நெருக்கம் இருந்ததை நாம் பார்க்க முடியும். கொலோசியர் 4:14 நாம் வாசித்தோம். பிலோமன் 24 நாம் வாசித்து விடலாம். என் உடன் வேலையாட்களாகிய அந்த மார்க்கு அந்த இடத்துல, அதாவது 297வது பக்கத்தில் இருக்கிறது, 98வது பக்கம். என் உடன் வேலையாட்களாகிய மார்க்குவும் அரிஸ்தர்க்கும் தேமாவும் லூக்காவும் உமக்கு வாழ்த்து சொல்கிறார்கள். அவர்கள் மிகவும் நெருக்கமான ஒரு க்ளோஸ் அசோசியேட் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பவுலுக்கு மிகவும் நெருக்கமான லூக்கா கூட இருந்ததுனாலே அவர்களுக்கு இவ்வளவு ஞானம் வந்தது என்று சொல்லி. அது மாத்திரமல்ல, அவர் ஒரு வைத்தியர், அவர் ஒரு டாக்டர். லூக்கா ஒரு வைத்தியராக அவர் இருக்கிறார். வைத்தியராக இருந்தது மாத்திரமல்ல, அவர் பவுலோடு ஒரு க்ளோஸ் அசோசியேட்டாக இருந்து அவரோடு சேர்ந்து ஊழியம் செய்த நாட்களிலே கேள்விப்பட்ட காரியங்களும் சரித்திர ரீதியாக தெளிவுபடுத்திக் கொள்ளப்பட்ட காரியங்களையும் எழுதி வைக்கிற ஒரு புஸ்தகமாக நாம் பார்க்கிறோம். தன்னை குறித்து அவர் அதிகமாக எழுதாதபடிக்கு தன்னை குறித்து புஸ்தகங்களிலே நான் இப்படிப்பட்டேன் என்று சொல்லுகிற எந்த ஒரு இடத்திலும் அவர் தன்னை வெளிப்படுத்தின காரியத்தையும் நாம் லூக்காவிட பார்க்க முடியாது. நான் இப்படிப்பட்டவன், நான் அதை தெரிந்தவன், நான் இதை தெரிந்தவன் என்று சொல்லி லூக்கா எங்கேயும் எழுதவில்லை. இயேசு கிறிஸ்துவை குறித்து தெளிவாக எழுதி வைத்த காரியங்கள். லூக்காவை குறித்து அவன் ஒரு வைத்தியன் என்கிறதை பவுல் எழுதுகிறதை நாம் அங்கு வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரோடக்ஷன் தான் லூக்காவை குறித்து நாம் தெரிந்து கொள்ள முடியுமே ஒழிய அவர் எழுதின புஸ்தகங்களிலே லூக்காவை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடியாத ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். இதனுடைய சம்மரி, லூக்காவை குறித்ததான ஒரு சம்மரியை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இது ஒரு சரித்திர ரீதியாக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை ஹைலைட் செய்து எழுதப்பட்ட ஒரு காரியம், எழுதப்பட்ட ஒரு புஸ்தகம். சரித்திர ரீதியாக ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி அல்லது ஹிஸ்டாரிக்கல் ரிலையபிலிட்டி, லூக்காவின் சுவிசேஷத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸ், நம்ம ஒரு கதையோ புராணத்தையோ அல்ல. இந்துக்களுடைய எந்த சம்பவத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அது புராணம் என்று சொல்லுவார்கள். ராமாயணமாக இருக்கட்டும், மகாபாரதமாக இருக்கட்டும், அது ஒரு புராணம். புராணம்னா என்னது? கதை. புராணம்னா கதை. இது ஒரு கதை அல்ல, இது சரித்திரம். வேதாகமம் ஒரு கதை அல்ல, யாரோ எழுதி வைத்த ஒரு கதை அல்ல, யாரோ உட்கார்ந்து ஒரு மலையில போய் உட்கார்ந்து அல்லது தியானிக்கும் பொழுது எழுதின ஒரு கதை அல்ல. வேதாகமும் ஒரு சரித்திரம். ஆகவேதான் அநேக சயின்டிஸ்ட் அவர்கள் சொல்லும் பொழுது வேதாகமத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்கிறார்கள். வேதாகமத்திலிருந்து சரித்திரத்தை அவர்கள் எழுதுகிறார்கள். உலகம் உருண்டை என்று கண்டுபிடித்தது வேதாகமத்திலிருந்து. வேதாகமத்தில் ஏசாவில் நாம் பார்க்கிறோம், உலகம் உருண்டை என்று சொல்லுகிறார். அப்போ அதை வைத்து உருண்டைன்னு வேதாகமம் சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அவர்கள் பிரயாணிக்கும் பொழுது உருண்டை தான் என்பதை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அப்போ அநேக விதமான சரித்திரத்தை வேதாகமத்திலிருந்து எடுப்பது மாத்திரமல்ல, சரித்திரத்தின் காரியங்களிலே வேதாகமத்தில் இருப்பதையும் அந்த லிங்கை நாம் பார்க்க முடியும். சயின்ஸ் நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும், வேதாகமத்திலிருந்து சயின்ஸ் எடுக்கப்பட்டதையும் நாம் பார்க்க முடியும். சரி, இந்த லூக்காவிலே வேறொரு விசேஷம், குரோனாலாஜிக்கல் ப்ராப்பராக இருக்கும், ஹிஸ்டாரிக்கலும் ப்ராப்பராக இருக்கக்கூடிய ஒரு புஸ்தகம். இது தெளிவாக குரோனாலாஜிக்கல் என்று சொல்லும் பொழுது வம்ச அடிப்படைகள் தெளிவாக சொல்லப்பட்ட ஒரு புஸ்தகம். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸும் அக்யூரேட்டாக சொல்லப்பட்ட ஒரு காம்ப்ரிஹென்சிவ் காஸ்பல் என்று நாம் சொல்லலாம். மற்ற 4 புஸ்தகங்களை விட அநேக திட்டங்களாய் இதில் விடுபட்ட காரியங்களும் உண்டு. ஆனால் மற்றதில் சொல்லப்படாத அநேக காரியங்கள் லூக்காவில் சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காம்ப்ரிஹென்சிவ் என்று நாம் இதை கூட சொல்ல முடியும். இது ஒரு நன்கு கற்று அறிந்த அல்லது இலக்கியம் சார்ந்த லிட்ரஸி என்று சொல்லலாம், நன்கு கற்று அறியப்பட்ட ஒரு புஸ்தகம். காரணம், அவர் ஒரு டாக்டர், அவர் ஒரு மருத்துவராக இருந்ததுனால ஒருவேளை அவருடைய இந்த எழுத்துகள் தெளிவாக இருக்க முடியும். எப்படி பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்கள் தெளிவாய் சொல்லப்படுகிறதோ, பவுல் அப்போஸ்தலனுடைய நிருபங்களும் பேதுரு எழுதின நிருபம், யோவான் எழுதின நிருபங்களை நீங்கள் கம்பேர் பண்ணும் பொழுது அதனுடைய அந்த கோட்பாடுகள் அல்லது திட்டங்கள் எழுத்து முறைகளிலே வித்தியாசம் இருக்கும். பவுல் எழுதுகிற வித்தியாசமும் பேதுரு எழுதுகிற வித்தியாசங்களை நாம் பார்க்க முடியும். பவுல் எழுதுகிற ஒரு ஸ்டைல் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டைல் மாத்திரமல்ல, அதுக்கு ஈக்குவலாக ஒரு சிஸ்டமேட்டிக்காக படித்து அறிந்த ஒரு
மனுஷன் லூக்காவினுடைய ஸ்டைலும் அதில் தெளிவாக இருக்கக்கூடியது இந்த புஸ்தகங்களில் நாம் பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்து ஒரு மனுஷகுமாரன் என்று எழுதினாலும் இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரத்திலே வந்தது மாத்திரமல்ல, மனுஷனாய் வந்தது நிமித்தமாய் அவர் பாவம் செய்து விடவில்லை. அவர் பூரணமான ஒரு பெர்ஃபெக்ட் மேன் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தையும் இந்த லூக்காவை தெளிவுபடுத்துகிறார். இயேசு கிறிஸ்து மனுஷனாய் வந்ததினாலே மனுஷனாய் பிறந்தவர்கள் எல்லாம் பாவம் செய்திருக்கிறார்கள், அல்லது மனுஷனாய் பிறந்ததினாலே பாவத்திலே தள்ளப்பட்டார்கள், அல்லது மனுஷனாய் பிறந்ததினாலே பாவம் செய்வதற்கு தூண்டப்படுகிறார்கள் என்பது சொல்லப்பட்டுகிற பொழுதிலும், இயேசு கிறிஸ்துவோ மனுஷனாய் வந்த பொழுதிலும் மனுஷனாய் பிறந்ததினாலேயும் மனுஷனாக வாழ்ந்ததினாலேயும் அவர் எந்த விதத்திலும் பாவம் செய்யவில்லை என்பதை தெளிவாக அவர் எழுதுகிற ஒரு காரியத்தை நாம் இந்த லூக்காவின் சுவிசேஷத்தை பார்க்கலாம். 4 மேஜர் டிவிஷன்ஸ் இதில் இருக்கிறது. இதை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். லூக்காவிலே 4 மேஜர் டிவிஷன்ஸ். முதலாவது டிவிஷன் 4வது அதிகாரம் 13 வசனங்கள் முடிய ஃபர்ஸ்ட் டிவிஷன். முதலாவது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 13 முடிய ஒரு டிவிஷன். அது இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனுடைய முன்னுரை. இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன் என்கிறது முதலாவது பகுதி. 4வது வசனம் 4வது அதிகாரம் 13 வசனங்கள் முடிய இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு இன்ட்ரோடக்ஷனை நாம் அதிலே பார்க்க முடியும். அதை வல்லுநர்கள் அப்படியாக பிரிக்கிறார்கள். முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 4th சாப்டர் 14th வேர்ஸ்லேருந்து 9th சாப்டர் 50 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 50வது வசனம் உடைய இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதி என்ன என்று சொன்னால், த மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் மேன், மனுஷகுமாருடைய ஊழியங்கள். மனுஷகுமாருடைய ஊழியங்கள் இந்த 4வது அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 50வது வசனம் உடைய இரண்டாவது பகுதியாக நாம் பிரிக்கிறோம். மூன்றாவது பகுதி 9வது அதிகாரம் 51 சாப்டர் 9 verse 51 19வது அதிகாரம் 27வது வசனம் முடிய 9:51 19:27 முடிய மூன்றாவது பகுதி. அது த ரிஜெக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன், மனுஷகுமாரனை எதிர்த்த காரியங்கள். த ரிஜெக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன் என்று சொல்லி மூன்றாவது பகுதி. நான்காவது பகுதியானது 19:28 24:53 முடிய நான்காவது பகுதி. அது த குரூசிஃபிக்ஷன் அண்ட் ரிசரக்ஷன், சிலுவையில் அறையப்படுவதிலும் உயிர்த்தெழுதலும் ஆகிய அந்த பகுதி. த குரூசிஃபிக்ஷன் அண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன் என்கிற நான்காவது பகுதி. மொத்தம் 4 பகுதிகள். த இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன், மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் மேன், த ரிஜெக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன், நான்காவது குரூசிஃபிக்ஷன் அண்ட் ரெசரக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன் என்ற 4 பகுதியிலே பார்க்க முடியும். ஏற்கனவே மத்தேயுவிலே நாம் அநேக காரியங்களை பார்த்தோம், மார்க்குவிலே கொஞ்சம் காரியங்களை பார்த்தோம், லூக்காவிலும் கொஞ்சம் காரியங்களை பார்க்கிறோம். பார்த்ததையே திரும்ப திரும்ப பார்ப்பதனால சில வேளை போர் அடிக்கலாம். ஆனாலும் இது நாம் பார்த்து வேகமாக கடந்து செல்ல வேண்டிய அவசியம். 4 பகுதிகள். முதல் பகுதி இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன், மினிஸ்ட்ரி ஆஃப் சன் ஆஃப் மேன், ரிஜெக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன், குரூசிஃபிக்ஷன் அண்ட் ரிசரக்ஷன் ஆஃப் சன் ஆஃப் மேன் என்று சொல்லி 4 பகுதிகள் இந்த லூக்காவை பிரித்திருக்கிறார்கள். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிப்பாராக. இதுவரைக்கும் எடுத்ததிலே ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கேட்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்த கிளாஸில் இந்த லூக்காவுக்கு என்று விசேஷமான என்னென்ன காரியங்கள், எவையெல்லாம் யூனிக்காக கொடுக்கப்பட்டது, இந்த லூக்காவில் என்ன இருக்கிறது என்பதை நாம் அடுத்த கிளாஸிலே நாம் பார்த்து முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். தேவன் தாமே இந்த காரியங்களை ஆசீர்வதிக்கட்டும்.